friends, welcome to Tamizhan'ss kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே காரசாரமான தவா சிக்கன் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பாப்போம். தவால தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தவால எண்ணெய் நல்லா காஞ்சனே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இதோட லைட்டா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போதே நான் கொஞ்சமாக கொத்தமல்லியும் பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்சிருக்கேன். அதனால இஞ்சி பூண்டு பேஸ்டோட கலர் வந்து சேஞ்சாக இருக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதோட ஒரு தக்காளியை சின்ன சின்ன நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் அதே மாதிரி நல்லா குக் ஆகட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை வந்து வெங்காயம் தக்காளியோட நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. சிக்கனுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை இப்ப நல்லா கலரி விட்டுக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன்ல விடுற தண்ணியிலையும் எண்ணெயில தான் நல்லா சிக்கன் குக் ஆகணும். எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் ஆட் பண்ணிடாதீங்க. அப்பப்போ சிக்கனை கலரி விட்டுக்கோங்க லைட்டா. சிக்கனை இப்ப கலக்கி விட்டுக்கலாம். நம்ம நார்மலாக சிக்கன் செய்கிறத விட இந்த மாதிரி தவால சிக்கன் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம முழுக்க எண்ணெயிலையும் சிக்கனில் வர தண்ணியிலையும் தான் நம்ம குக் பண்ணி நல்லா சுண்ட செய்கிறோம். அதனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கனை இப்போ கட் பண்ணி பார்த்துக்கலாம் குக் ஆயிடுச்சான்னு. நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இது மேல பெப்பரை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். தவா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எச்சு வருது. டேஸ்ட் பண்ணிடுறேன். சான்ஸே இல்லை, டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. அது வந்து நம்ம எண்ணெயிலேயே டீப் ஃப்ரை பண்ணதுனால சிக்கனோட டேஸ்ட் செம்மையாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணிடுங்க. இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.